டீலுக்கு எனக்கு சம்மதம். இத்தனை பெர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியும். பெர்சன்டேஜ் ஓகேன்னா கையெழுத்து போட்டு போலாம். கேன்சல் பண்ணனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர். பெர்சன்டேஜ் எனக்கு ஓகே தான். என்னோட அசிஸ்டன்ட் ஃபைலை போட்டுட்டு வருவான். சிக்னேச்சர் போட்டு கொடுத்துரு. மரியாதை. சாரி, சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருங்க. கார்ல இருக்க கொடுத்து அனுப்புங்க. ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன பெர்சன்டேஜ் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்ல, எங்க ப்ராஜெக்ட்டுக்கு அத்தனை பெர்சன்டேஜ் கட்டுப்படி ஆகாது. என்ன சரிதானே? கார்ல போயிரு. இல்ல ஆதிரா, இத்தனை பெர்சன்டேஜ்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. இது என் ப்ராஜெக்ட். தலையிட்ட தொலைச்சவன் தொலைச்சி. ஆதிரா, மத்தவங்க முன்னாடி நம்ம புருஷன் முன்னாடி மறந்துடாத. என் ஒய்ஃப் தெரியாம சொல்லிட்டாங்க. இல்ல சார், 50-50னா ஓகே. இல்ல, 50-50 சரிப்பட்டு வராது. எனக்கு 8%, உங்களுக்கு 2% தான் வரும். சான்ஸே இல்ல சார். அதே எப்படி சார்? உங்களுக்கு 8%, எனக்கு 2%னா இல்ல இல்ல, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மரியாதை கார்ல போயிரு. இது ஆதிரா, நேரங்காலமே அவளுக்கு கிடையாது. எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருப்பான். சும்மா ரெடி, விளையாடுறதுக்கு உனக்கு நேரமே இல்ல. இல்ல சார், ஒரு 5%னா ஓகே. இல்ல, வேற நீங்க வேற டீலரை பாத்துடுங்க. என் பெர்சன்டேஜ்க்கு எனக்கு 8, உங்களுக்கு 2 ஓகேனா ஓகே, இல்லனா வேண்டாம். நான் சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறேன். இல்ல, நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிடுங்க. சரிப்பட்டு வருமானு யோசிச்சுக்கிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் பிசினஸ் தலையிட்ட தொலைச்சவன் தொலைச்சி. இந்த ஆதிரா பத்தி தெரியல. இது வரைக்கும் தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. ஐ லவ் யூ. கால்ல என்ன கிடக்கு தெரியல. கொலட்டி அடிச்சு செத்துருவேன். ஐயோ, எனக்கு கொஞ்சம் தடி. கிஸ் பண்ணதுக்கு உனக்கு நேரமே கிடைக்கல. போய் மூடு. சும்மா கேடு. நான் இப்ப என்ன பண்ணனே? சும்மா கேடு. சிறுப்பு பிஞ்சு நாயே போடா. முடியாது. சும்மா கேடு. என்னடி பண்ற? கொன்னுருவேன். டேய், கொன்னுருவேன். என்ன பத்தி தெரியாம விளையாடாத. போடா. என்னடி, உனக்கு மட்டும்தான் டபுள் கேம் ஆட தெரியுமா என்ன? ஆம்பளடி, இறங்கி அடிப்ப. அப்படி கூசுது பழுக்கு உடம்பெல்லாம். கிஸ் குடுக்குற மாதிரி சும்மா தாண்டி பண்ண. அப்படி பத்துக்கிட்டு வருதா உடம்பெல்லாம். பார்த்துட்டு என்ன 2 வருஷமா என் வாழ்க்கை வாழ விடாம நரக வாழ்க்கை வளர்ச்சிருக்கல. 20 ஏன் ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். கொன்னுருவேன். அது இந்த ஆதிரா கிட்ட ஒரு காலமும் நடக்காது. டேய், நான் எதுக்கு துணிஞ்சவ. எவன் கவலைப்படலன்னு நான் கவலைப்பட மாட்டேன். காலு கீழே போட்டு நசிக்குவேன். போடா. நீ தாவணி போட்டு எப்படி இருப்ப? சில்க் சிங்கிச்சா பட்டா. அப்பா உன் பிசினஸ் எல்லாம் ஒச்சு விட்டுட்டு அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே அப்படின்னு ஆக்க போறேன்டி. பட்டா, வாரே, கார் வெயிட் பண்ணிருக்கேன். புதுசை வெயிட் பண்ண சீக்கிரம் வந்துடணும். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி வயசு பசங்க டீல் பேசும்போது நீ பேச வேண்டாம். உனக்கு போது நான் பேசுறேன். ஏன்னா நீ பேசக்கூடாது. நீ ஏன்னா அன்பான மனைவி, அழகான மனைவி, அது இந்த ஆதியோட மனைவி. அதனால என்கிட்ட மட்டும் நீ பேசினா போதும். போடி. இந்த ஆதிரா பத்தி தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்காத. எந்த எல்லைக்கும் போவேன் தெரியல. போடா. உன்னை எப்படி முடிச்சு விடணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் இழந்தவா, எதையும் செய்ய துணிவானே, உனக்கு நான் காட்டுறேன். டீல் ஓகேதான். அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் அப்படிதான். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால அப்படி பண்ணிட்டாரு. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கா பொண்ணுக்கு? ஆமா. இல்ல, சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு பொண்ணுக்கு. ஆமா, நான் உசுரு. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம், ரொம்ப உசுரு. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க. நல்ல கேரிங்க பாத்துக்கிட்டாரு. சந்தோஷமா இருக்குல்ல, போதும். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு ஒரு புண்ணியவதி, அதிர்ஷ்டக்காரி. என்ன
கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்க. அவளுக்கு குற்ற உணர்ச்சியான். உன் எடுத்து அவ பிடிச்சிட்டாலும் அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அப்படிலாம் இல்ல. வீணா போனவங்களுக்காக உனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். புரிய மாட்டேங்குது. வெள்ளந்தி, வாசக்காரி, குணவதி. என்ன பண்ண, புரிய வைக்கிறது கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் காதலிக்கலான்னு காதலிச்சிட்டு இருக்கேன். காதலிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் உனக்கு. இன்னொரு ஜென்மம் இருந்தா, சத்தியமா சொல்றேன், இன்னொரு ஜென்மம் இருந்தா உன்னை பார்த்த அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்குவேன். கடவுளே, அடுத்த ஜென்மத்தை எனக்கு கொடுத்துரு. அப்ப நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் கூட சந்தோஷமா வாழணும். இவன் காதல் எனக்கு வேணும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அந்த பழைய காதலை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அவன் கொடுத்த காதலை என்னால கொடுக்க முடியாது. ஆனா காதலிக்க முடியும். ஒரு வாழ்க்கையோட வழி என்னன்னு இப்போ எனக்கு புரியுது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை எனக்கு தட்டி பறிச்சிருக்க. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் இன்னொருத்திக்கு தட்டி பறிச்சு கொடுத்துருக்கேன். நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க. அதை எதையும் நீ சரி பண்ண முடியாது. ஆனா உன்னை பார்த்துக்க முடியும், நல்லா பார்த்துக்க முடியும். கூடிய மட்டும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க நான் பார்க்கறேன். திமிர் பிடிச்சவ, ஆணவம் பிடிச்சவ நினைச்ச. ஆனா உனக்குள்ள இன்னும் குழந்தை தன்மை இருக்குன்னு இப்ப தெரியுது. நீ ஆளும் போது தெரியுது. நீ எவ்வளவு அழுவியா நான் இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். சரி, நம்ம சீக்கிரம் போயிட்டு சந்தைக்கு போயிட்டு ஓடி வந்துருவோம். சரியா? வீட்டை வந்து சோத்த வேற உள்ள வைக்கணும். உங்க அண்ணன் வந்துட்டு ஏசிட்டு கிடப்பாவ. அதான் இப்ப எங்க அண்ணன் உங்களை ஏசாத. யாரு சொன்னா? கரெக்ட் சோத்த கொடுக்கணும் உங்க அண்ணன் ஏசுதாவ. சும்மா இரு. சரி, சந்தைக்கு போயிட்டு முக்கியமானது மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்துருவோம். சரியா? மைனி, ஓய், உன்னை அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் அப்படி கூப்பிடணும். எங்க அண்ணன் என் மண்டியில கொட்டுதான். மைனி இன்னும் கூப்பிடணுமா? அப்படி கூப்பிட்டா நான் உன் மண்டியில கொட்டிடுவேன். அப்பெல்லாம் கூப்பிட வேண்டாம். எப்பவும் போல சொன்ன கூப்பிடு. அது எங்க அண்ணன் வாயிலே அடிச்சு விடுவான். மைனி தான் நான் சொல்லுவேன். போ, நீ போ. மைனி, என்ன? உங்க அண்ணனுக்கு கரெக்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா கோவம் வந்துருது. சரி, அப்ப கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம். காலையிலே உங்க அண்ணன் கவட்டு குழம்பு வச்சேன்னு சொல்லிட்டு போனாவ. மணி வேற 12 மணி ஆக போகுது. எப்போ போயிட்டு நான் எப்போ வந்து உல வைக்கணும் எனக்கே தெரியல. நீங்க காலையில போயிருக்க வேண்டியதானே? அதுக்கும் உங்க அண்ணன் தான் காரணம். எங்க முக்கியமான டீல் பேச போறேன், நீ நில்லு, உன்னை பார்த்துட்டு தான் போகணும்னு என்ன நிக்க வச்சுட்டாவ. இல்லைன்னா நான் காலையிலே போயிட்டு வந்திருப்பேன். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்க லக்கு நினைக்கான். அதான். ஆமா, எனக்கே வேலை செய்யாத லக்கு உங்க அண்ணனுக்கு மட்டும் வேலை செய்தாங்க. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருந்தா நான் இதுக்கு இங்க கஷ்டப்பட போறேன். எங்க அண்ணன் தான் உங்களை வெட்டி வெட்டி. எங்க பாரு, அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல. நீங்க ஆசைப்படல, ஆனா எங்க அண்ணன் விட மாட்டேக்கானே. டென்ஷன் படுத்தாத, சும்மா இரு. சரி மேனி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க உடனே வச்சு மசாலா எல்லாம் அரைச்சு வைங்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் வாங்கணும். நீ ஒத்தனை எப்படி வாங்கிட்டு வருவேன்? ஒன்ன வேற ஒத்தே அனுப்பினா உங்க அம்மா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. சரி, அது எங்க அண்ணன் வரா. என்ன எங்க கிளம்பி ரெண்டு பேரும்? சந்தைக்குண்ணா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு போங்க. இல்லண்ணே, குழம்பு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் அம்மா போயிட்டு சொன்னாங்க. சொல்றேன்ல, வீட்டுக்கு போங்க. ஹாய். பஸ் வந்துட்டு பாரு. உன்னதான் கூப்பிடுறேன். மைனி, பைய கொண்டாங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. கொடுங்க, நான் போயிட்டு வரேன். என்ன, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். சரி. ஏய், நில்லு, நான் வரேன். நான் உன்கிட்ட பேசணும். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வா. வீட்ல உங்க அம்மா இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ரூமுக்கு வந்துரு. அது நம்ம ரூம் தானே. வா. சரி வா.
எனக்கு மனசு சரியில்லை. உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்ன எது பிரச்சனையா? இல்ல, மனசு சரியில்லை. உன் மடியில படுத்து ஆளணும் போல இருக்கு. வா. என்ன சொல்றீங்க? எனக்கு இப்ப நீதான் எல்லாமா தெரியல. அம்மாவா, மனைவியா, காதலியா, எல்லாமா நீதான் தெரியல. சொல்ல போனா தோழியா நீதான் தெரியல. உன் மடியில படுத்து ஆளணும் போல இருக்குடி. வாடி வீட்டுக்கு. என்ன விடுங்க. வீட்டுக்கு போகணும். வா. சரி. உன் மடியில படுத்து ஆளணும். உன்னை பட்டு பிடிக்கணும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும். வேணும், நீ வேணும். யாராவது பாத்திர போறாங்க. இங்க யாரும் இல்ல. விடுங்க. வேண்டாம். நீ இப்படி வெக்கப்பட்டு என்னை தள்ளி விடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வெக்கத்துல சிவந்து என்னை அப்படி தள்ளி தள்ளி விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும்னு மனசு சொல்லுது. யாராவது பாத்திர போறாங்க. பிடிச்சிருக்கு. இந்த நானும் பிடிச்சிருக்கு. இந்த பூஜை சுவாபம் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். என்ன விடுங்க. நான் போறேன். தள்ளாதடி. விடுறேன். விடுங்க. நான் போறேன். எங்க போறீங்க? நான் இங்க போவேன். வீட்டுக்கு போவேன். விடுங்க. அப்புறம் ரூமுக்கு வந்துடணும். உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல. விடுங்க. அவங்க ஒன்றும் உங்களை வாழ போறது இல்லையா? நான் தானே வாழ போறேன். எனக்கு பிடிச்சா போதும். அவங்களுக்கு எல்லாமே பிடிக்காம போன போய் தான் நான் இப்படி நிக்க. வேண்டாம். இதுக்கப்புறமா நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் வாழணும் உன் கூட. அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க இப்ப பெரிய பிசினஸ் மேன். நான் எதுவும் இல்லாத வேலைக்காரி. வேலைக்காரினா அடிச்சிடும் பாத்துக்க. என் பொண்டாட்டிடி. இங்க பாரு, தெரிஞ்சு சேர்ந்தமோ தெரியாம எனக்கு சேர்ந்தமோ தெரியாது. கடவுள் போட்டு முடிச்சு. இல்லைன்னா நான் அங்க வந்து உன்னை பார்த்து என்ன இல்லை எதிர்ச்சா அந்த மாதிரியா இருக்குது. திரும்ப நீ மறுபடியும் என்கிட்ட வந்து வீதின்னு நினைச்சேன். இல்ல, கடவுள் போட்டு முடிச்சு. உன்னை எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குடே. இங்க பாரு, உண்மைதான், நம்ம அதை காதலிச்சேன் இல்லைங்கள. ஆனா இப்போ அதே அளவுக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. சொல்ல போனா அந்த வழியில இருந்து மீண்டு வர மருந்தா நீ தான் இருந்த. எனக்கு காயத்துக்கு மருந்தா இருந்தவா. நான் சாகலான்னு முடிவெடுத்தப்போ வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவா. இப்போ நான் உண்மையிலே உன்னை நேசிக்கிறேன். மனசார நேசிக்கிறேன். நீ அப்பெல்லாம் நினைக்காத. காதல அங்க கொடுத்துட்டானே, நம்ம கிட்ட என்னத்தை செலுத்தவா நினைக்காத. இங்க பாரு, அது தொலைஞ்சுதான் போச்சுது. இனி அதை தேடல, நான் தேட போக மாட்டேன். நீ எனக்கு கிடைச்ச வரம், என் பொக்கிஷம். காதலிக்கிறேன், உன்னை மனசார காதலிக்கிறேன். அவளை நினைக்காம இல்ல, ஆனா அவ இன்னத்துக்கு சொந்தமாயிட்டா. இனி அதை நினைச்ச தப்பு. ஆனா நீ எனக்கு சொந்தமானவா. உன் இடத்த நான் யாருக்கும் நீ கொடுக்க மாட்டேன். நீ எனக்கானவா, எனக்கானவா, எனக்கானவா. அது வந்து புரியல? புரியாதுல்ல? சரி, விடுங்க. என்ன அம்மையாருக்கு இப்போ மாதிரி என்ன பிடிச்சிருக்கா என்ன? எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். முழுசா ஏத்துக்கிட்டேன்னா இன்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு நம்ம பிள்ளைங்க. உனக்கு சம்மதம்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் காத்திருக்கேன்னா சொல்லி நான் காத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நீ வேணும்னு தோணுது. மனசு ஃபுல்லா அவ்வளவு வழியோட வந்தேன். ஆனா உன்னை பார்த்தோன்னே அதெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு கிடைச்ச வரம் நீ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சரி, இன்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நிஜமா மனசார சொன்னியா? மனசாரதான் சொன்னேன். வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ இன்னைக்கு வாழ்க்கை ஆரம்பிச்சலாம். இதுக்கப்புறம் தள்ளி போட வேண்டாம். நான் இங்கே இப்பவுமே கொள்ளுங்க. இப்படிதான் நான் நிறைய வாட்டி பிளான் போட்டேன். எல்லாமே சொதப்பிட்டு. இதுக்கப்புறம் நான் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உன் வாயில இருந்து ஓகேக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு சிரிக்கலாம் வரமாட்டே. நல்லாவே சிரிப்பா. என்கிட்ட நீ சிரிச்சதே இல்ல. உங்களை பார்த்தா பயம் தான் வந்தது. சிரிப்பெங்க வரும். ஏன்டி என்ன பார்த்து பயம் வந்தது? அது என்னமோ தெரியல, உங்களை முதல்ல என்ன பார்த்தாலே எனக்கு பயம் தான் வருது. ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ரொமான்ஸ் தான் வருது. போங்க. போங்க. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த நளினம் தான். அப்பா, நீ வெக்கப்படும் போது வரும் பாரு ஒரு ரொமான்ஸ். அப்பவே குறைச்சிட்டீங்கன்னு போல வரும். அப்புறம் வீட்டுக்கு வேண்டாம், அப்போ சைட்டுக்கு போலாம். வா. அங்கனா நான் பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்கேன்னா அங்க எனக்கு ரூம் உண்டு. அங்க போலாம். உங்க அம்மா தேடுவாங்களே. இப்போ நான் உனக்கு புருஷன். எனக்கு மட்டும் நீ பயந்தா போதும். அப்படியா?
போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உத்திகள். தமிழ், என்கிட்ட சண்டை போடவோ என்ன கொஞ்சதுக்கோ நீங்க இல்ல. நான் போறேன். எனக்கான வேலை முடிஞ்சது. நான் போறேன். போயிட்டீங்களே. நான் போறேன். நான் போறேன். நீயும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் அது எனக்கு எழுதப்படல. யார் சொன்னா நீ சந்தோஷமா இருப்போம்? என் சந்தோஷமே நீங்க தாங்க மறந்துட்டீங்களே. நான் போறேன். பிள்ளையும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாய். போயிட்டு வரேன். வேண்டாம் 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 வேண்டாம். போயிட்டு வரேன். உன்னை எங்க கொண்டு சீக்கிரமா சேர்த்துட்டேன். நான் போறேன். என் வேலை முடிஞ்சது. நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்ககிட்ட வரேன். இருங்க, நான் வரேன். வேண்டாம், நீ இப்ப வர வேண்டாம். நான் போறேன். நானும் வந்துடுறேன். வேண்டாம், நான் இன்னும் உன் கூட இருந்தா நீ வாழ மாட்ட. என் நினைவுகளை அழிச்சிரு. நீ வாழணும். நான் இன்னும் உன் கூட இருந்தா நீ வாழ மாட்ட. நான் போறேன். நான் வாழ்றேன். என்னை விட்டு போகாதீங்க. என்னை விட்டு போகாதீங்க. நான் வாழ்றேன். நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு என்ன, நான் வாழணும். ஆனா நீங்க போக கூடாது. நான் உன்கிட்ட பல முறை சொல்லி பார்த்துட்டேன். நீ வாழ மாட்டேங்கிற. வாழ வேண்டிய வயசுல நீ வாழாம இருக்க. அதுக்கு காரணம் நான் இருந்ததுன்னு இப்படி இருப்பா. என் நினைவுகள் அடிச்சிரு. ராக்கி இங்க ஒன்னு அடிச்சிரு. ராக்கி உன் வாழ்க்கையில இல்ல. அவன் போயிட்டான். நான் போறேன். நான் வாழ்றேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். போதும், நீ மறைச்சதெல்லாம் போதும். தமிழே, எங்களுக்கு தெரியாதாட்டி? ஒத்தி வாழ்ந்தவளுக்கும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கவளுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ சொல்லுவன்னு பார்த்தோம். நீ என்னத்தா எங்க கூட சிரிச்சு பேசினாலும் ராத்திரியெல்லாம் நீ அழுது கூடவா நாங்க தெரிஞ்சுக்காம இருப்போம்? ஆனா நீ அழன்னு அவசியம் இல்லடி. நாங்க இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம். ராக்கிக்கு என்ன ஆச்சுட்டு நீ சொல்ல வேண்டாம். உனக்கு சொல்றனால மனசு வலிக்கணும். நீ சொல்ல வேண்டாம். ஆனா அழ வேண்டாம். நாங்க இருக்கோம். ராக்கி உன்னை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ராக்கி இல்லாம ஊருக்குள்ள வந்திருக்கும் போதே எனக்கு சந்தேகம்தான். சரி விடு. உனக்கும் உன் பிள்ளைக்கும், உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் நாங்க இருக்கோம். நான் எதுக்கிட்டு இருக்கேன்? உன்னை அப்படியே விட்டுருவேன்? அப்படி ஒண்ணு நாங்க விட்டுருவ மாட்டேன். சரி விடு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நாங்க இருக்கோம். இந்த புள்ளையில இருக்கு. நாங்க போய் சேர்ந்தாலும் இந்த புள்ளையில ஒண்ணு கைவிடாது. அவளை வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வச்சிருக்க. அவளை ஒண்ணு அப்படியே விட்டுருவாளுவ? நீ போதும் நினைச்சு உன் கூட வந்துட்டாளுக. பாரு, நாங்க இத்தனை பேர் உன் கூட இருக்கோம். 1000 பேர் இருந்தாலும் அவனுக்கு ஈடாகாததா. ஆனா ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருக்க முடியும். உனக்கும் உன் பிள்ளைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க முடியும். சரி எந்தி, நாங்க இருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? எந்தி. தேங்க்ஸ். என்கிட்ட என்ன நடந்தது, யாரு நடந்து எதையும் கேட்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நின்னீங்க பாருங்க. அது போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு எதையும் சொல்லதுக்கு தோணல. அதை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு பிடிக்கல. ஏம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணும்னு இல்லை. உன் கண்ணீரே காட்டி கொடுத்துரும். நான் வந்த நாள் எது சொன்னேன், அந்த புள்ள முகம் சரியில்லைன்னு. அனுப்பிட்டு எங்களுக்கே தெரியல. இதை சின்ன ஜெசு பிள்ளை இதுக்கு எங்க தெரியும்? தெரியாதுதான். ஆனா அவ கஷ்டம் எங்களுக்கு தெரியாம இல்ல. அவளுக்கு நாங்க இருக்கோம். அவ எதுக்கு ஆளணும்? கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம். உன் கூட என்னடி எந்தி, இந்த பாரு,
கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம் ஏந்தி. அதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுதலாமா ஏந்தி வா. சரி, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமா நான் இருப்பேன்டி. அதான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுதலாமா வா ஏந்திமா. சரி ஏந்தி வா. இங்க பாரு, இனிமேல் நாங்க உன் கூட தான் இருக்க போறோம் சரியா? இங்க பாரு, இந்த கிழவி கட்டையில போற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீங்க எல்லாம் எனக்கு கொல்லி வைங்க, அப்புறம் நான் உங்களை விட்டு போறேன். அப்ப எனக்கு துணையா இருக்க மாட்டீங்களா? இல்ல தங்கம், இந்த உடம்புல ஓச்சட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையா இருந்துட்டு தான் போவேன். இதுக்காக நாங்க கடவுள்கிட்ட ஆயுச கேட்போம். ஒன்னையும் உன் புள்ளையும் கரையேத்துற வரைக்கும் கடவுள்கிட்ட ஆயுச கேட்போம். இனி நாங்க கடவுள்கிட்ட அதாண்டி கேட்போம். அதுக்கு தான் அவங்க இங்க போன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்திருக்கேன். அதுதான் காதல், அதுதான் பாசம். சரி, எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துட்டாரு. வா. சரி, இனி யாரும் துக்கமா இருக்க கூடாது. அவகிட்ட எதையும் கேட்க வேண்டாம் சரியா? எல்லாரும் அவ கூடயே இருப்போம். இட்டி உங்க குடும்பத்துக்குலாம் போலனா அதெல்லாம் உண்டுல நாக்க மாட்டாவா? யார் எங்களுக்கு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க ஃப்ரெண்டு கூட தான் இருப்போம். நாங்க ஒண்ணா இருந்துக்கிடுவோம். குடும்பம் தானே, எங்களை பார்க்கல, ஆனா நாங்க கைவிட மாட்டோம். எங்க குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு அதுவும் தெரியும். ஆனா எங்களை பார்க்காதவங்க இனிமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு யாரும் தேவையில்லை கிழவி. எங்க உயிர் நட்பு போதும். பிறந்ததுல இருந்து ஒன்னா இருக்கோம். இனியும் நாங்க ஒன்னாவே இருந்துட்டு போறோம். வாழ்வோ தாழ்வோ ஒன்னா இருந்துட்டு போறோம். எல்லாத்தையும் இழந்த, ஆனா உங்களை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் உங்க யாரையும் இழக்க விரும்பல. நானும் உங்க யாரையும் இழக்க விரும்பல. எனக்கு நீங்களாம் வேணும். நான் சந்தோஷமா இருப்பேன், கவலைப்படாதீங்க. உன் குழந்தைய என் குழந்தைய நான் வளர்க்கட்டுமா? சரி, எங்க போனாலும் நான் கூட்டுப்பட்டுமா? சரி. என் வாழ்க்கையில இந்த பாக்கியம் இருக்காது, ஆனா கடவுள் உன் மூலமா எனக்கு அதை கொடுத்திருக்காரு, அது போதும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ பழைய ஆதிராவா? அவ செத்து போயிட்டா. வேண்டாம், அந்த உடலும் அந்த உசுறு செத்து போச்சு. அந்த ஆதிரா வேண்டாம். உங்களுக்காக வேணா மாறுறேன், ஆனா அந்த ஆதிராவா இல்ல. சரி மாறு, ஆனா இந்த கோலம் வேண்டாம். எங்களுக்கு எங்க ஆதிரா தான் வேணும். யாரோ ஒருத்த உன்னை கொண்டுட்டாங்கக்காக எங்களை நீ சாகடிக்க வேண்டாம். எங்களுக்கு எங்க பழைய ஆதிரா தான் வேணும். அவன் யாரு உன்னை கொல்லதுக்கு? எங்களுக்காக பழைய ஆதிரா வா. அந்த ஆதிராவா வாயே. நான் சொல்றேனே, வேண்டாம். அந்த உடல் அறுவரு பண்ணுது, அது வேண்டாம். மாறுதே, உங்களுக்காக மாறுதே, வேற மாதிரி. அவளே மாறுதேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? இது போதும், நமக்கு போதும். சரிம்மா, எல்லாரும் சந்தோஷமா அவரோட வேலையை பாருங்க, போங்க. நாங்க பிள்ளைல பாத்துக்கிடுதோம். ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு வரோம். நீங்க சந்தோஷமா படிக்க போனோமா, காலேஜுக்கு போனோமா, வேலைக்கு போனோமான்னு போங்க. புள்ளை நாங்க பாத்துக்கிடுதோம். கடைசி காலத்துல உங்க புள்ளைல தூக்கி வளைக்க பாக்கியம் மாதிரி எங்களுக்கு கிடைச்சதே. எங்க நல்லா உசுரோடு இருக்கும் போது ஒரு தண்ணி கூட கொடுக்காத பயவுல நம்ம செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போட்டுருமோன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். நீங்க தான் எனக்கு கொல்லி போடணும் சொல்லிட்டேன். இருக்கும்போது தவிச்ச வைக்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டானுங்க. செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பாலை ஊற்றி எதுக்கு அவனுக்கு கொல்லி வைக்க கூடாது. நீங்க தாம்மா எங்களுக்கு கொல்லி வைக்கணும். பாரு, அதுக்காக நாங்க உடனே செத்து போக மாட்டோம். உங்க பிள்ளையிலையும் வளர்த்து விட்டுட்டு தான் நாங்க போவோம். உங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா இருந்துட்டு தான் போவோம். எங்க கூட தான் பாட்டி இருப்பீங்க. உங்க பாதுகாப்பும் பாசமும் அறிவுரையும் எங்களுக்கு வேணும். வேற என்ன? சரி வாங்க, அவ்வளவு வேலையை பாப்பல. இம்மா நாங்க பிள்ளைய போய் ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க பாட்டி. சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். சரி, எனக்கு ட்ரைனிங் நேராயிட்டு, நானும் கிளம்புறேன். சரி, எனக்கு காலேஜுக்கு நேராயிட்டு, நான் கிளம்புறேன். சரி, எனக்கு முக்கியமான மீட்டிங். தங்கப்பாட்டி, பிள்ளைல கூட்டு வந்துருங்க. சரிம்மா சரிம்மா. சரி, இங்க பாரு, மனசுக்கு மாதிரி நெருடலா இருந்தனா இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இரு. நினைச்சு பாரு, உன் பழைய காதல நினைச்சு பாரு, சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வா, சரியா? சரிம்மா, நாங்களும் தொந்தரவு பண்ண உனக்கு நல்லா இருக்காது. நீ தனியா இரு, தனிமை தான் சிறந்த மருந்து. நாங்க கிளம்புறோம். வா, அவ கொஞ்சம் தனியா இருந்துட்டு வரட்டும். சரி வா. அதுக்குதான் என்ன இங்க போங்க போங்கன்னு சொன்னீங்களா? அங்க நான் தனியா வாழ்ந்துடக்கூடாதுன்னா என்ன இங்க போன்னு சொன்னீங்களா? தேங்க்ஸ். வாய பைக்ல போலாம், ஊருக்குள்ள டிராப் பண்ணிடுறேன். இதே ஹெல்மெட், இதே மாதிரி. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி தன்னந்தனியா இப்படி குளத்தங்கள்ல இருந்து இருக்கக்கூடாது. தப்பா போயிடும். வா, ஊருக்குள்ள கொண்டு டிராப் பண்ணிடுறேன். முன்னாடி வேணாலும் ஏறிக்க.
அப்படி சொல்லக்கூடாது. ம்? நீ ஏன் போயிட்டா உனக்கு நல்லது. நான் யாரு தெரியல? கலெக்டர், ஸ்பெஷல் கலெக்டர். ம். தெரியல. போடா, தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். அது உன்னால முடியாது. இப்போ இல்ல, எப்போனாலும் உனக்கு என் துணை தேவைப்படும். நிஜமா உனக்கு என் துணை தேவைப்படும். தப்பு பண்ணிடாத, அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அவன் துணையும் எனக்கு தேவையில்லை. போடா. ரொம்ப ஃபீல் பண்ண போற. நான் கூப்பிடும் போதே வந்தா நல்லது. இங்க உனக்கு என்ன தவிர வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. வா. ஆக்சுவலி நீ எனக்கு வர வேண்டியவதான். கொஞ்சம் பிந்தி வந்திருக்க. எனக்கு இந்த போடா போடான்னு பேசினா பிடிக்காது. ஆனா நீ பேசினா எனக்கு பிடிக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் நீ பேசும்போதே அப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்கும். ஆனா நீ தான் எனக்கு சொந்த இல்லாம போயிட்டிய. ஆனா திரும்பி வந்துருவேன்னு தெரியும். இவ்வளவு லேட்டா வருவேன்னு தெரியாம போச்சுது. இப்போ முத நீ என்கிட்ட பேசுறது விளாண்டதுதான் என் ஞாபகத்துக்கு வருது. அன்னிலிருந்து நம்ம மீளவே இல்லை தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள அரைச்சிட்டு இருக்கு. சீக்கிரம் நீயா என்ன தேடி வருவ. வர வைப்பேன். பட்டா. திருப்ப வா, கால் தரிக்கிறேன். என் புருஷனை காப்பாத்து வரல. ஏன்டி இங்க வந்து அழுதுட்டு இருக்க? செல்வா சார் ஞாபகம் வருதா? நீ இங்க அழுதுட்டு இருக்க. நானும் தினம் உன்னை தேடி வருவார்னு பஸ் ஸ்டாண்ட்லயே போய் நின்னுட்டு வரேன்டி. சேர்ந்து வாழதான் கொடுப்பட இல்ல. நீ சந்தோஷமா வாழ்றதையாவது பார்க்கணும்னு நினைச்சேன். இப்படி நீ கண்ணீரும் கம்மடியுமா இருக்கிறாடி நான் பார்க்க காத்துட்டு இருந்தேன். ஏதாவது உன்னை கான்டாக்ட் பண்ணாரா? லெட்டர் ஏதாவது போட்டாரா? அவர் ஞாபகமா இருக்கா? அவருக்கு என்னத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். சரி பாரு, என் உடம்புல கடைசி ரத்தம் இருக்கிற வரைக்கும் யார் எதிர்த்தாலும் சரி உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். எனக்கு சொந்தமானவரு இன்னத்துக்கு சொந்தமா இருப்பார்ல. சரி, அவருக்கு உங்களோட வாளுக்கு கொடுப்பட இல்ல. அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. கோவத்துல வந்த மறந்து இருந்தலான்னு பார்த்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஞாபகம் ரொம்ப வருது. புருஷன் இல்ல, அப்படிதான் இருக்கும். அவருக்கு என் ஞாபகம் வந்திருக்காதோ? அவருக்கு இப்போ உன்னை விட அவர் வாரிசுக்கு தான் ஆசை. வாரிசு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை தெரியும் எது உண்மையான உறவுன்னு. பாரு, அவர் கண்டிப்பா உணர்வாரு, அருமைய உணர்வாரு. அவருக்கு வேற ஒருத்தி கூட வாழ்க்கை அமைஞ்சு வாரிசு வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சு பார்த்தா என்ன, பார்க்காம போனா என்ன, ஆனா எனக்கு சொந்தம் இல்லாம போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வருத்தப்பட்டு என்ன, வருத்தப்படாம இருந்து என்ன. உன் கூட வாழறதுக்கு கொடுப்பட வேணாண்டி. கள்ளம் கபடம் இல்லாத மனசு, குழந்தை மாதிரி. கொடுப்பட வேணாம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். கடவுள் இறக்கும் பாராட்டி இருக்கணும். சரி, ரொம்ப நேரம் நிக்காத, இருட்டுட்டு வா, வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வரும்போதே இந்த வீட்டு சாவி எடுத்துட்டு தான் வந்தேன். எனக்கு தெரியும் எப்படினாலும் அவர் ஞாபகம் எனக்கு வரும்னு. கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு வரேன். அவர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். அவர் கூட பேசுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். சரி, நான் வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. தூங்குனா கூட தூங்கிறேன். நான் வெளியில காவலுக்கு இருக்கேன். நீ போ. உன் வயசு ஏதாவது தப்பா நினைப்பா.
அவளை பாவம் தானே. நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிடுவேன். காதலிச்சதானே காதோட அருமை தெரியும். அவளுக்கு நான் முக்கியம் இல்ல, அவ குடும்பம் போதும். அவ தம்பிக்காரன் வந்திருக்கான், அவ தம்பி ஃபேமிலி எல்லாம் வந்திருக்கான். என்னை கண்டுக்கிறவளுக்கு நான் காவல் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரி, நீ உள்ள போ, நான் காவலுக்கு இருக்கேன். நிம்மதியா இரு, சரியா? நிம்மதியா தூங்க. சரி. ஒரு வேளை என்ன? நான் வேணா செல்வ சார்ட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டா? வேண்டாம், அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்சது எப்படி எனக்கு சொந்தமாக்க முடியும்? இல்ல, வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. மனசு ரொம்ப வலிக்குது அடி. தப்பான முடிவதை எடுத்துட மாட்டிய? என்ன வேண்டாம்னு ஒதுக்குறவங்களுக்காக நான் எதுக்குடா தற்கொலை பண்ணணும்? எனக்காக வாழறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கும்போது அவங்கள கண்ணீர்ல விளக்க விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா. மனசு வலிக்கு, அதுக்காக என்ன வேண்டாம்னு சொன்னவங்களுக்காக நான் எதுக்குடா சாகணும்? அப்படி ஏதாவது பண்ணிடாதடி, அதுக்கப்புறம் நான் சத்தியமா செத்து போயிருவேண்டி. அந்த முடிவை மட்டும் எடுத்துடாதடி. எனக்கு பொறுப்பு இருக்குடா, நான் நிறைய வேலை பார்க்கணும். நான் எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதடி. சே, எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். சரி, உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம். இங்க பாரு, ஊரின்மா அப்படி இப்படின்னு பேசும், எதையும் காதுல போட்டு வாங்கிக்காத. ஊரு பேசுங்கக்காக நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்க முடியாது. இதான் சந்தர்ப்பம். நிறைய பேர் பேசுறதுக்கு வருவோம், அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஊரு ஏதாவது ஒண்ணு பேசினாலும் காதுல வாங்கிக்காத, சரியா? சரி. நான் இருக்கிறங்க நம்பிக்கையில போ. உலகமே இது தர நான் இருப்பேன்டே. என் மேல உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். சரி சரி, வெளியில வயக்காட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் தூங்கு போ. அலாம போடு.